வணக்கம் மீனராசி நண்பர்களே. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2019வது வருடம் நிகழப்போகும் ராகு கேது பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2019வது வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, தமிழுக்கு பார்த்திங்கன்னா விளம்பி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, ராகு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், கேது பகவான் பார்த்திங்கன்னா மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த கிரக பயிற்சியின் மூலம் சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. சரி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல தான் இருந்தது. ராகு பகவான் 5வது இடத்துல இருந்ததுனால அந்த 5வது இடத்துல மட்டும் சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரேனும் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடச்சிருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் குழந்தை பேர் கிடச்சிருக்கும். பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேர் கிடச்சிருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 5வது இடத்துல ராகு இருக்கிற போது அந்த குழந்தை பேற்றை தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுவார். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பெற்ற பிள்ளைகளால் ஏதேனும் தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பை ராகு பகவான் உருவாக்கிடுவார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெற்ற பிள்ளைகள் ஏதாவது அந்த தாய் தந்தையருக்கு தொல்லைகள் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெற்ற பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் சிலரெல்லாம் மனசு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே நிறையாவே இருந்திருக்கும். அதே மாதிரி சில மீனராசிக்காரர்களுக்கு பெற்ற பிள்ளைகளிடம் பகைமை கூட ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒருவேளை பகைமை ஏற்படலைன்னா அந்த பெற்ற பிள்ளைகளுக்கு உடல்நல கோளாறுகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துச்சு. லாட்ரி ரேஸு, போட்டி பந்தயம் இதுகளெல்லாம் ஏற்கனவே அந்த ராகு பகவான் 5வது இடத்துல இருந்தனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனினும் ராகு பகவான் 5வது இடத்துல இருக்கிறது அதிகபட்ச வெற்றிகளை ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. 5வது இடத்துல ராகு இருந்ததுனால என்ன பண்ணுதுன்னா அந்த கோயிலுக்குள்ள வழிபாடு இதிலெல்லாம் உங்களுக்கு சரியான பலன்கள் கிடச்சிருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனால் ராகு பகவான் மட்டும்தான் கடந்த காலத்தில் உங்களுக்கு சிரமப்படுத்தினார். அதே மாதிரி கேது பகவான் உங்களுக்கு நல்லா தான் இருந்தார். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருட காலமாக கேது பகவான் 11வது ராசியில் தான் இருந்தார். அப்போ 11ல் கேது இருக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது 11வது இடத்துல இருக்க போது இதுவரைக்கும் நம்ம நினச்சி பார்க்காத சில நல்ல காரியங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். அந்த மாதிரி நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளைய எண்ணங்கள் ஏதாவது இருந்திருந்தால் அந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது 1-2 நிறைவேறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கள் முறியடித்து வெற்றி பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே காணப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள்லாம் நிறைவேறதுனால கடந்த காலத்தில் இருந்த சிரமங்களை காட்டிலும் கேது பகவான் ஓரளவுக்கு நன்மையான பலன்களை கொடுத்து கடந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ராகு பயிற்சி தான் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கல. கேது பயிற்சி ஆனால் உங்களுக்கு நல்லா தான் இருந்தது ஏற்கனவே. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது. சரி, அந்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானை பார்ப்போம். ராகு பகவான் தங்கள் ராசிக்கு 4வது இடத்துக்கு தான் பயிற்சியாகி வருகிறார். 4வது இடம் என்பது ராகு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல. அதனால் ராகு பகவான் சில சிரமங்களை மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா உறவினர்கள் பகையாகிறதுக்கான வாய்ப்பை ராகு பகவான் உருவாக்கிடுவார். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாயாரோட கூட பகைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரும் பார்த்துக்குங்க. அதனால் தாயாரோடு பற்று பாசத்தோடு அன்போடு நம்ம நடந்துக்கிட்டால் எந்த விதமான குறைகளும் தாயாருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாயாருக்கு உடல்நிலை குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவினர்கள் பகையாவாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லை. ஏன்னா இந்த ராகு 4வது இடத்துல இருக்கும்போது அந்த உறவு பகையாக தான் செய்யும். அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் ரொம்ப வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி அதிகபட்ச லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஓரளவு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் ஓரளவுக்கு இருக்கும். அதனால் தொழிலில் மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே போல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ராகு பகவான் குறைவாக தான் கொடுப்பாரு. அதே போல் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விவசாயம் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா விவசாயம் நார்மலாக தான் விளையும். அதாவது ஒரு மத்தியமமான நிலையில் தான் விளைஞ்சு அந்த விவசாயத்துலேருந்து மத்தியமமான பலன்களை தான் நம்ம பெற முடியும். மிகப்பெரிய நல்ல பலன்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
அதனால விவசாயத்தில் வந்து பூச்சிகளின் தொந்தரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால விவசாயத்தில் சற்று குறைவான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து சில இடர்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் பார்த்துக்குங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலதிகாரிகளினுடைய தொல்லை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளினுடைய தொல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து நமக்கு மன கஷ்டம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களாலேயும் வந்து சில தொந்தரவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு நிறையாவே கிடைக்கும். இதை வந்து ராகு பகவான் வந்து பண்ணுவார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கூட்டு குடும்பத்திலிருந்து அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கூட ராகு பகவான் வந்து உருவாக்குவார். சிலருக்கு வந்து பண தட்டுப்பாடை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுது. அதே மாதிரி வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் வீட்டில் அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு எல்லாமே வந்து உடல்நிலை குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். சரி, இப்போ நிகழப்போகும் கேது பகவான் எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேதுவினுடைய பலனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவான பலனாக தான் கிடைக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேது பகவான் 11வது இடத்துல இருக்கிறது சிறப்பான பலனை தரும். ஆனால் இப்பொழுது மாறப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் ராசிக்கு 10வது ராசிக்கு தான் மாறுறாரு. அப்போ கேது பகவான் என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய நன்மைகளை வந்து வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி மிகப்பெரிய கெடுதல்களும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா கேது 10வது இடத்துல இருந்தால் என்ன செய்யும்னா தொழிலை கரெக்டாக கொடுக்காது. அது ஒன்று தான். அப்போ வந்து என்னென்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிருந்தா அந்த தொழில் தொடங்குற காலமெல்லாம் வந்து இது இல்லை. அதனால வந்து கொஞ்சம் காலம் கழித்து நீங்கள் தொழில் தொடங்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இந்த காலத்தில் தொழில் தொடங்குறது சிறப்பான பலனாக வந்து தராது. அதே மாதிரி ஏற்கனவே தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து சில இடைஞ்சல்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வரும். தொழில் வந்து ரொம்ப வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சற்று மந்த நிலை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து சில இடைஞ்சல்கள் இருக்க தான் செய்யும். ஒன்று பணிச்சுமை கூடிரும், இல்லைன்னா அந்த வேலை பார்க்குற அலுவலகத்தில் வந்து ஏதாவது தொந்தரவு வந்து இருக்கும். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கே வந்து விருப்பம் கூட இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக வேலை தேடுறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் கழித்து தான் வேலை கிடைக்கிறது மாதிரி வரும். இப்போதைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து குறைவாக தான் இருக்குது. 1-2 பேர்த்துக்கு வேணால் இப்போ கிடைக்கலாம். பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து தான் வேலை கிடைக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேது மற்றும் 10வது இடத்துல இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா கேதுவும் 10வது இடத்துல இருந்து அதோட சனி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா 12வது அதிபதியாகி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் ராசிக்கு 10வது இடத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதியாகிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10வது இடத்திற்கு வந்து 12வது இடத்துல வந்து மறைஞ்சிருவார். இதனால மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவு தொழில் ஸ்தானம் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. அதனால தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அதிகபட்ச உழைப்பை கொடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, தொழில் இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வருமானங்கள் வந்து சற்று குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பார்த்துங்க, குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் வந்து தொந்தரவுகள் இல்லை. அதே மாதிரி நோய் நொடிகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓரளவு சுமாரான பலன்கள் நடக்கும். மிகப்பெரிய நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பதவி பட்டம் இதில் எல்லாமே வந்து நம்ம அரசியல்வாதிகள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி நிலையில் ஓரளவுக்கு தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. எனவே அதிகபட்ச சிரமப்பட்டு முயன்று படித்தால் சிறப்பான மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படும். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி வந்து மீனராசிக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதிகபட்ச நல்ல பலனையும் கொடுக்காது, அதிகபட்ச கெடுபலனையும் கொடுக்காது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் வந்து தொழில் ஸ்தானம் தான். அந்த தொழிலில் மட்டும் சிரமங்களை ஏற்படுத்தும். தொழிலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனங்களை செலுத்தினா அந்த தொழிலில் வந்து நஷ்டங்கள் ஏற்படாமல் வந்து நம்ம தவிர்த்து ஓரளவுக்கு நல்லபடியாக தொழிலை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு திசாபுத்தி சிறப்பாக இருந்தால் இப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே கொஞ்சம் குறைவாக நடக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா திசாபுத்திங்கிற அமைப்பில் இருக்கிற பலன்கள் வந்து நிறையவே நடக்கும் பார்த்துக்கோங்க. அதனால உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பாருங்கள். சுய ஜாதகத்தில் திசாபுத்தி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். திசாபுத்தி நல்லா போயிட்டு இருந்தா இந்த ராகுகேது பயிற்சியால் சொல்லப்பட்ட சில சிரம பலன்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திசாபுத்திகள் சரியில்லாத ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி இது எல்லாமே சற்று சிரமங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் சிரமங்கள் ஏற்படாமல் நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் என வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், லைக் பண்ணவும்
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மீனராசி நண்பர்களே.